குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 5, 6 இந்த ரெண்டு கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of the first 35 terms. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 104th டேர்மு 4th டேர்ம் இந்த ரெண்டு டேர்மும் கொடுத்துட்டாங்க. இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்துச்சு அப்படின்னா த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுடைய முதல் 35 உறுப்புகளுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கிவன் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருவாங்க? 104வது உறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ T104 ஈக்குவல் டு 125. அடுத்தது 4th டேர்ம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T4 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ், அதாவது S35 என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ S35 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா SNங்கிற ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். அது என்னது? SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதான் என்னது? சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்குரிய ஃபார்முலா. இப்போ சம் ஆஃப் 35 டேர்ம்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் n என்னது, a என்னது, d என்னது, இந்த 3 வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம S35ஓட வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது இந்த NAD இந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா T104 ஈக்குவல் டு 125 கொடுத்துருவாங்க, T4 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ TN அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சார்னா TN ஈக்குவல் டு a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதுதான் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து இந்த கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம AD கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, கண்டுபிடிக்கலாம் வாங்க. இதில் என்னங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருவாங்க? 35 கொடுத்துருவாங்க. அப்போ என்னங்கிறது என்னது? 35 அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். AD மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த AD கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது? ரெண்டு கிவன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிவன் டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? AD கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? T என்னென்ன ஃபார்முலானது? A ப்ளஸ் n-1 இன்ட்டு d. அதாவது இங்கே என்னன்னா n-1, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட 1 மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது? T104 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா என்ன பண்ணியிருக்கோம்? என்னோட 1 மைனஸ் பண்ணி எழுதுறோம். இங்கே என்ன இருக்குது? என்னுக்கு பதிலாக 104ன்னு இருக்குது. அப்போ 104ஓட 1 மைனஸ் பண்ணனாகும் 103ன்னு வந்துடும். அப்போ T104ங்கிறது எப்படி எழுதணும்னா A ப்ளஸ்ஸு 103D. இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருவாங்க? 125. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறீங்க? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது T4 கொடுத்துருக்காங்க. இப்போ T4 அப்படின்னா என்ன வரும்? A ப்ளஸ்ஸு 4ன்னு இருக்குது. 4ன்னு என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட 1 மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்குது? 4ஓட 1 மைனஸ் பண்ணனாகும் 3ன்னு வந்துடும். இப்போ 3D ஈக்குவல் டு என்னது? 0ன்னு கொடுத்துருவாங்க. இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ADங்கிறது நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சால்வ் பண்ணுறது? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணனாகும் அங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, அப்போ மைனஸ் போடுறீங்க. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் போடுறீங்க. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணோம்னாலும் ப்ளஸ் ஏ மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? இங்கே 0ன்னு வந்துடும். இப்போ 103 இங்கே என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. 103லேருந்து 3யை மைனஸ் பண்ண ஆகணும்னா 100 வந்துடும். D ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 125 மைனஸ் 0னா வரும் 125. இப்போ இதுலேருந்து D கண்டுபிடிக்கலாமா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஆகும் டிவைடில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? 125/100. ஓகேங்களா? இப்போ இதை வந்து 25 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா ஆகணும் 4 25 100, 5 25 125. அப்போ Dங்கிறது என்னதுன்னா 5/4. Dங்கிறது என்னது? 5/4 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த D ஈக்குவல் டு 5 போகிற செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை 3ன்னு வச்சுக்கோங்க. புட் 3 இன் 2. ரெண்டாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷன் அது இங்கே A ப்ளஸ்ஸு ரெண்டாவது ஈக்குவேஷன் அது A ப்ளஸ்ஸு 3D ஈக்குவல் டு 0.
இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ்ஸு 3டிக்கு பதில் என்ன பண்ணுறீங்க 5/4 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளே பண்ணலாமா? இதை நம்ம அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ ஏ ப்ளஸ்ஸு 3 × 5 என்ன வரும் 15/4 ஈக்குவல் டு 0. இப்போ ஏங்கிறது என்னதுன்னா ப்ளஸ் 15/4ங்கிறது ஆப்போசிட்டில் போச்சுன்னா மைனஸில் வந்துடும். அப்போ ஆன்சர்னா -15/4. அப்போ ஏங்கிறது என்னதுன்னா -15/4 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஏங்கிறது அது -15/4 ஏ கண்டுபிடிச்சாச்சு. டிங்கிறது 5/4 கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கேட்டுக்கிறது S35ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணுக்கு பதிலாக இருக்குது 35 இருக்குது. therefore S35 ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக இருக்குது 35/2 2 ஏக்கு பதிலாக இருக்குது -15/4 ப்ளஸ்ஸு என்னங்கிறது 35 -1 டிக்கு பதிலாக இருக்குது 5/4 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறைய தடவை நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ 35/2 இப்போ 2 டேபிள் எது அடிக்கலாமா? 1 2 2 4 அப்போ ஆகும் -15/2ன்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 35 - 1னா 34 இங்கே என்ன இருக்குது 5/4. ஓகேங்களா? இப்போ இதை 2 டேபிள் அடிக்கலாமா? 2 4 17 2 34. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணலாம். 35/2 -15/2 ப்ளஸ்ஸு 17ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேங்களா? 17ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண ஆகும் 35க்கு 5 மிச்சம் 3 வரும். 4 5 5 6 7 8. ஓகேங்களா? 85 கீழே என்ன இருக்குது 2 இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. therefore இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் என்னது கீழே 2 தான் இருக்குது. அப்போ 2 தான் எல்சிஎம்மாக இருக்கும். எல்சிஎம் எடுத்து மேலே இருக்க என்ன பண்ணுறீங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. 15 -15 ப்ளஸ்ஸு 85. ஓகே. இப்போ இது சிம்பிளை பண்ணலாமா? 35/2 இங்கே ப்ளஸ் இருக்குது, ஒன்று இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ ப்ளஸில் மைனஸ் போச்சுன்னா ஆகும் மைனஸ் வந்துடுமா? ப்ளஸில் மைனஸ்ஸு இங்கே பெரிய நம்பர் இருக்குது ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். 85ல் 15 போச்சுன்னா மீது என்ன இருக்கும் 70 கீழே 2. ஓகேங்களா? சரி. இப்போ இதை சிம்பிளை பண்ணலாமா? 2 இங்கே என்ன இருக்குது 70 35 டைம்ஸ் அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ மீது என்ன இருக்குன்னா 35/2 × 35. ஓகேங்களா? 35/2 × 35. ஓகே. இப்போ 35 மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும் 35 மல்டிப்ளை பண்ணாகும் 5 25 5 மிச்சம் 2 5 3 5 16 17. நெக்ஸ்ட்டு 5 15 5 மிச்சம் 1 3 9 1 10. சிம்பிளை பண்ணால் 5 5 5 10 12க்கு 2 மிச்சம் 1 2. ஓகே. 1225 கீழே இருக்குது 2. இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 6 12 2 2 2 4 மீதி 1 இருக்கும் 0 போட்டுக்கலாம். புள்ளி வச்சு 0 போட்டிங்கன்னா 2 10. இதோட ஆன்சர் என்ன சார்னா சம் ஆஃப் 35 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 612.5 ஆகும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்த சம் பார்ப்போம். 6th சம் என்ன இருக்குது? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் 450 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படி சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்கே எதனுடைய சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட சம் கேட்டுக்கிறாங்க. அது வந்து லெஸ் தென் 450 450க்கு கீழே இருக்கிற ஒற்றை மிகை முழுக்களுடைய கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மிகை முழுக்கள் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸு. பாசிட்டிவ் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஆட் இன்டீஜர்ஸ் என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அதிலேருந்து அடுத்த நம்பர் 3 வரும். அதுக்கடுத்தது 5 வரும். இப்போ 450க்கு கீழே இருக்கிற ஆட் இன்டீஜர் என்ன ஆகுதுன்னா 449. அப்போ 1 + 3 + 5 + ... 449 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இங்கே கொடுத்துருக்குற என்ன சார்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க, லாஸ்ட்டு டேர்ம் 449 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னதுன்னா n/2 × a + lங்கிறது ஃபார்முலா. இதில் என்னங்கிறது
நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு, ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா சார்னா n = L - A/D ப்ளஸ் 1. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதனுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஏடிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஏங்கிறது என்ன சார்? நான் ஃபஸ்ட்டு டேர்ம் தானே. இப்போ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 1. அப்போ ஏங்கிறது என்னது? இந்த இடத்துல 1. டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு. காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ் பண்ணணும். இப்போ செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 3 இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ 3 - 1. 3 - 1 ஆகும் 2 ஆகும். இப்போ டிங்கிறது என்னது? இந்த இடத்துல 2. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 449. அது நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எண்டு கண்டுபிடிச்சாதான் எஸ்எனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கும்? L - A/D ப்ளஸ் 1. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச எல், ஏ, டி இந்த 3 வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? கண்டுபிடிப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 449, ஏக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக 2 ப்ளஸ்ஸு 1. ஓகேங்களா? இப்போ 449 1 போச்சுன்னா ஆகும் 448/2 ப்ளஸ்ஸு 1. இப்போ இதை 2 டேபிள் அடிக்கலாமா? அடித்தா நாங்கள் 2 4 2 4 4 2 8. அப்போ நாகும் 2 2 4 ப்ளஸ்ஸு 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும் ஆகும் அப்படின்னா 2 2 5. 224 ப்ளஸ் 1னா 225. இப்போ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா அது n/2 × a + l. இது எப்போ சார் அப்படின்னா லாஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா SN கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னங்கிறது என்னது? 225/2 இன்ட்டு ஏங்கிறது என்னது? 1, எல்லுங்கிறது 449. சிம்பிளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் 225/2 449 1 ஆட் பண்ணாலும் 450ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த 2வை டேபிள் அடித்தாடாகும் 2 4 2 4 மீதி 1 2 10. இப்போ ஆன்சர் என்ன சொன்னால் 225 இன்ட்டு 225. ஓகேங்களா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வரும்? 225 225 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 25 5 மிச்சம் 2, 2 10 11 12க்கு 2 மிச்சம் 1, 2 10 1 11. ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ணால் 2 10 0 மிச்சம் 1, 2 4 1 5, 2 4. இப்போ அதே தான் திருப்பி 2 இருக்குது. மல்டிப்ளை பண்ண ஆகும் 450. ஓகேங்களா? இப்போ இது சிம்பிளை பண்ண ஆன்சர் என்னன்னா ஆட் பண்ணுங்கள். 5 2 5 1 6 5 4 9 1 10 0 மிச்சம் 1 5. இப்போ என்ன ஆகும்னா ஆன்சரு 50625 அப்படிங்கிறது தான் என்னதுன்னா இந்த இடத்துல ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏவி மேக்ஸ் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.